கண்டிப்பாக மார்ஷல். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்தது குறித்து மியாட் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேமுதிக தலைவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும், சுவாச பிரச்சனை காரணமாக வென்டிலேட்டர் சுவாசத்துடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில், அவரது சிகிச்சை உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவரது உயிரானது பிரிந்திருப்பதாக மருத்துவமனையினுடைய அறிக்கை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தேமுதிக அந்த தொண்டர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அதே போல தெருத்துறையை சார்ந்தவர்கள் என அனைவருமே மிகுந்த ஒரு ஆழ்ந்த வேதனையில் இருக்கிறார்கள். உச்சகட்ட ஒரு துயரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவமனையினுடைய நிர்வாகம் அறிக்கை வெளியிட்ட பிறகு அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. காரணம், தங்களுடைய தலைவர் இருந்தாலே போதும் என்கிற ஒரு நிலைதான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கு அந்த தொண்டர்கள், திரைத்துறை, அதே போன்று அவருடைய குடும்பம் இழந்திருக்கிறது. மருத்துவமனை அறிக்கையில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் சுழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவமனை பணியாளர்களுடைய கடின முயற்சி இருந்த போதிலும் இன்று காலை டிசம்பர் 28, 2023 காலமானார் என மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் பிருத்வி மோகன்தாஸ் மியாட் மருத்துவமனையுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். நுரையீரல் சுழற்சி என்கிற போது குறிப்பாக இந்த கொரோனா தொற்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அதே சுவாச பிரச்சனை இருந்ததாக இந்த காலை வெளியிட்ட தேமுதிகனுடைய அறிக்கையிலேயே தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தில் வேகமாக உருமாறி வரக்கூடிய இந்த JN1 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா தொற்று மிகப்பெரிய அளவில் இணை நோய் இருக்கக்கூடியவர்களை பாதிக்கிறது. இது போன்ற உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட கொரோனா தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு குறிப்பாக ஆளுகின்ற இந்த திமுக அரசு, சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை, அங்கிருந்து வரக்கூடிய மக்களை முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கொரோனா தொற்று இருந்தால் அவர்கள் என்ன மருத்துவ ஆலோசனைப்படி தனிமைப்படுத்துவதா, அல்லது அவர்களை திருப்பி அனுப்புவதா, அல்லது மருத்துவமனைகளை சேர்த்து அவருக்கு தொடர் சிகிச்சை அளிப்பதா என்பதையெல்லாம் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். கடந்த 2 வார காலமாக தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளுடைய தொற்று அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவமனையினுடைய நிர்வாகிகள், சுகாதாரத்துறை, தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அதனை அதிமுக அரசு எதிர்கொண்ட விதம், இதன் முக்கிய தாக்கம் காரணமாக தமிழகத்தின் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த தொடர்ந்து அந்த ஊரடங்கு போன்று அனைத்து மக்களையும் வீட்டுக்குள்ளேயும் முடக்கி வைக்கப்பட்டு தொழில்கள் எல்லாம் நசுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட மக்களை காத்த ஒரு அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டிருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளராக அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு துறைகளையும் கண்காணித்து கண்ணை இமை காப்பது போல மக்களை காத்தார்கள். அதுபோன்று ஒரு தீவிர அந்த முன் முயற்சிகளை எல்லாம் தற்போது இருக்கக்கூடிய அரசு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த கொரோனாவினுடைய வீரியம் இன்னும் கூட குறையாமல் ஒவ்வொரு உருமாறிய கொரோனா வைரஸ்களாக மக்களை தொடர்ந்து தாக்கி வருகிறது. இந்த கொரோனா தொற்றின் தாக்கத்தின் காரணமாக அந்த நுரையீரல் இழற்சியினுடைய காரணமாக தற்போது அந்த தேமுதிகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்திருக்கிறார். அந்த தொண்டர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த திரைத்துறையும் அவரை நினைத்து கண்ணீர் அனைத்து தரப்பு திரைத்துறையினரும் அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தலைவராக இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, நேர்மையாக, அன்பாக ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு உடல்நலக் குறைவு என்றாலும் அவரை உடனடியாக சென்று பார்ப்பது, அவருக்கு உதவுவது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது, தொண்டர்களாக இருந்தாலும் அதுபோலவே தனது வாழ்வியலை அவர் கட்டமைத்துக் கொண்ட ஒரு தலைவராக தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் செயல்பட்டிருக்கிறார்.